அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அந்த இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் மஹரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது சஹீஹுல் புகாரியில் 1301வது எண்ணில் பதியப்பட்டிருக்கிற செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறிய இருக்கிறோம். இந்த செய்தி பிரபல்யமான ஒரு செய்திதான், ஆனால் ஏராளமான படிப்பினைகளை பொதிந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இவர்களினுடைய மகன் நோயுற்று இருக்கிறார். இப்படி நோயுற்று இருக்கின்ற வேளையில் அபூ தல்ஹா அவர்கள் ஒரு சில வேலையின் காரணமாக வெளியூருக்கு செல்கிறார்கள். அப்படி அபூ தல்ஹா வெளியூருக்கு சென்ற நேரத்தில் அபூ தல்ஹாவினுடைய மகன் அவர்கள் இறந்து விடுகிறார்கள். அப்பொழுது அபூ தல்ஹாவினுடைய மனைவி உம்மு சுலைம் அவர்கள் வீட்டில் இருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களினுடைய மகன் இறந்திருக்கக்கூடிய செய்தி அவங்களுடைய தாயாருக்கு தெரிந்து விடுகிறது. ஆனால் தந்தையார் வேலைக்காக வெளியூர்லாம் போய் அலைஞ்சிட்டு வந்திருக்கிறார். அவருக்கு உடல் ரீதியிலையும் சோர்வு இருக்கும். இந்த நேரத்தில் இந்த செய்தியை சொல்ல வேண்டாம், அவர் ஒரு நல்ல நிலைக்கு திரும்பியதற்கு பின்பாக இந்த செய்தியை சொல்லலாம் என்று சொல்லிவிட்டு மகன் எப்படி இருக்கிறார்னு கேட்கும்போது ஒரு தாய் சொல்லக்கூடிய பதிலை பாருங்கள். நம்முடைய மகன் நிம்மதியாக இருக்கிறான், ஓய்வுற்று இருக்கிறான், அப்படித்தான் அவன் இருக்கிறான் என்று நான் எதிர்பார்க்கிறேன். உம்மு சுலைம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தையாக நாம் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஒட்டுமொத்த செய்தி அது கூட நமக்கு தெரியும். இந்த ஒரே ஒரு வார்த்தை, மரணித்த தம்முடைய மகனை பார்த்து ஒரு தாயார் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நம்முடைய மகன் ஓய்வுற்று இருக்கிறார், நிம்மதியாக இருக்கிறார். உண்மையிலேயே வாழ்க்கையில நிம்மதி எப்ப தெரியுமா? வாழ்க்கையில நிம்மதி அப்பப்ப வந்துட்டு போகும். நிம்மதி அப்படிங்கிறது பெர்மனண்டா இருக்க போவதே கிடையாது. ஆனால் உண்மையான நிலையான நிரந்தரமான நிம்மதி என்பது மரணத்திற்கு பின்புதான் ஒரு முஸ்லீமிற்கு துவங்குகிறது. நிரந்தரமான ஓய்வு, நிரந்தரமான நிம்மதி. அதற்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் நமக்கு கிடைக்கிற எல்லா நிம்மதியுமே டெம்பரவரி தான், அப்பப்ப வந்துட்டு போயிடும். உண்மையான நிம்மதி என்பது மரணத்திற்கு பின்புதான். அதை தம்முடைய மகனை குறித்து சொல்கிறார், மகன் நிம்மதியாக இருப்பார். ஆனால் இன்றைக்கு நம்ம நிறைய மக்கள் புலம்பக்கூடிய புலம்பல் என்ன தெரியுமா? வாழ்க்கையில நிம்மதியே இல்லை, சோதனையா வந்துகிட்டு இருக்கு, எனக்கு மட்டும்தான் சோதனை வரணுமா? உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் சோதனையா இருந்துகிட்டு இருக்கு. சோதனையே இல்லாம இருக்கணும். உண்மையிலேயே சோதனையே இல்லாம இருக்கணும்னா மௌத்தாதான் போகணும். மௌத்தா போனா மட்டும்தான் சோதனை இல்லாம இருக்கும். அதற்கு முன்பாக வாழும் பொழுது எல்லா நேரத்திலையுமே சோதனை. யோசிச்சு பாருங்க, சோதனை இல்லாத ஒரு ஆளை காட்ட முடியுமா? பணம் இருந்தா சோதனை போயிரும். என் பணக்காரர்களுக்கு எல்லாம் சோதனை இருப்பது கிடையாதா? எவ்வளவோ பணக்காரர்கள் லட்சத்தை கொண்டு மருத்துவமனையில் கொட்டி கொண்டிருக்கிறார்களே, தங்களுக்கு இருக்கக்கூடிய நோயின் காரணமாக நிம்மதி இல்லாமல், இரவு நேரத்தில் தூக்கம் இல்லாமல் இரவு முழுக்க முழித்திருக்கிறார்களே, அவர்கள் நிம்மதியற்று இருக்கிறார்கள், நோயுற்று இருக்கிறார்கள், சோதனையில் இருக்கிறார்கள். ஏழைகளும் சோதனையில் இருக்கிறார்கள். சோதனை என்பது அனைவருக்கும் பொதுவானது. அல்லாஹ்வே திருமறையில சொல்கிறான், அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு நாம் வாழ்க்கையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருப்பதற்கு ஒரே நோக்கம், உங்களை நாம் சோதிப்போம். உங்களை நற்செயல் செய்பவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்க்கை எதுக்குன்னா சோதனை செய்வதற்கு தான். ஆனா அந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே சோதனையே இருக்கக்கூடாது. எனக்கு மட்டும்தான் சோதனை வருதுன்னு புலம்புவது எந்த வகையிலும் நியாயமாக இருக்காது. அப்படிப்பட்டதை உணர்ந்தவர்களாக அந்த தாயார் சொல்கிறார்கள், மகன் நிம்மதியாக இருந்திருப்பார்கள் என்று. இதற்கு அடுத்து வரக்கூடிய செய்திகள் நம்ம அனைவருக்குமே தெரிந்த செய்திகள். அதற்கு பின்பாக அன்றைக்கு இரவு கணவனும் மனைவியும் சேர்ந்து இரவு நேரத்தில் அவர்களினுடைய தாம்பத்திய உறவில் ஈடுபடுவார்கள். மறுநாள் காலையில் தம்முடைய கணவனார் வெளியே செல்ல நாடும் பொழுது அப்பொழுதுதான் அந்த செய்தியை சொல்வார்கள், மகன் மரணித்து விட்டார்கள் என்று. உடனே அபூ தல்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்காக செல்வார்கள். ரசூலுல்லாஹ்வோடு தொடர்ந்து முடித்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் அந்த மாதிரி வெளியூருக்கு போயிருந்து மகனார் மரணிச்சிட்டாங்க, ஆனா என்னுடைய மனைவி இதை மறைச்சிட்டாங்க, என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு அடுத்த நாள் காலையில தான் இதை சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் ஒரு பிரார்த்தனை செய்வார்கள், நேற்று இரவு நீங்கள் சேர்ந்ததின் காரணமாக உங்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் என்று பிரார்த்தனை செய்வார்கள். அதற்கடுத்து இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடியவர் சொல்கிறார், அபூ தல்ஹா அவர்களுக்கும் உம்மு சுலைம் அவர்களுக்கும் 9 குழந்தைகள் இருக்க நான் கண்டேன். அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தில் பரக்கத்தை கொடுத்தான். இறுதி நேரத்தில் சொல்கிறார்கள், 9 குழந்தைகளும் எப்படி இருந்தார்கள் என்றால் குர்ஆனை கற்று தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். குழந்தைகளும் சாலிகான குழந்தைகளாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனப்பக்குவம் நமக்கு வர வேண்டும். ஒரு சோதனை வந்தாலும் சரி, அதற்கு பிறகு இறைவன் மிகப்பெரிய ஒரு இன்பத்தை வைத்திருப்பான். இப்படிப்பட்ட ஏராளமான படிப்பினைகள் இந்த செய்தியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இது போன்ற செய்திகளை நாள்தோறும் அறிந்து கொண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்படியாக செய்து ஏராளமான நன்மைகளை சம்பாதித்து இம்மையும் மறுமையும் வெற்றிக் கொள்வோமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.